காக்கா முட்டை, அது தங்க முட்டை மாறிடுச்சு. அப்புறம் இயக்குனர் பாண்டியராஜ் பசங்க மிகப்பெரிய ஹிட்டு. கோழிச்சோடா பசங்க தான் ஃபுல்லாக, அதுவும் மிகப்பெரிய ஹிட்டு. அதனால் நம்ம வந்து பசங்கன்னு சாதகம் நினச்சக்கூடாது. கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது. மாதிரி ஒரு இயக்குனருக்கு வந்து ஒரு 3 பசங்க இதில் வச்சு ஒரு கதை, பெரிய ஹீரோ நினச்சி ஒரு 3 பசங்களை நினச்சி பண்ணுறது பெரிய விஷயம். அதான் திறமை. பெரிய ஸ்டாரை வச்சு கதை பண்ணுறதுங்கிறதுல அது திறமை சொல்ல முடியாது, அது வியாபாரமாக இருக்கும். கலைங்கிறது திறமைங்கிறது சிறிய படங்கள் தான் வெளிப்படும். இன்னைக்கு எஸ்ஏஎஸ் சார் இருக்கு சார், எந்த ஊருக்கு நிற்பாரா? தொண்டை சார் 80 விழா. ஆமாம், எஸ்ஏஎஸ் சார் வந்து 80 விழா நிற்பார். அவர் இன்னைக்கும் வியந்து சொல்கிற படம் காதல் கோட்டை. ஏன்னா இந்த மாதிரி படங்கள் தான் என்னைக்கு நினைச்சிருக்கும், பெரிய ஸ்டார் நிற்கும். அதே மாதிரி இந்த ராம் அப்துல்லா ஆண்டனி டைட்டில் வச்சதை பாராட்டணும் இயக்குனருக்கு. ஒரு விஷயம், டைரக்டர் ஜெயவல் சார் வந்து சில விஷயம் சினிமாவில் சொல்லும்போது ஜாக்கிரதையாக சொல்லணும். போலீஸ் கண்டுபிடிக்காத அளவுக்கு கொலை பண்ணுறது அப்படின்ட்டு சொல்றது ட்ரெயிலர் ரொம்ப கேட்சிங்காக இருந்தது. சொன்ன மாதிரி தான் ஒரு ட்ரெய்லர் வந்து சும்மா ஒரு 3 நிமிஷம் ட்ரெய்லரு அப்படின்னா ஒரு சாங் கிட்ட ஒரு ஃபைட்டு ஒரு 5 டைலாக்கு நிரப்பாமல் ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போது படம் பார்க்கணுங்கிற ஆர்வத்தை நமக்கு தூண்டணும். ஒரு இயக்குனர் படத்தில் காட்டுற திறமையை விட இப்பெல்லாம் ட்ரெய்லர் காட்டணும். ஏன்னா இந்துக்கள்லையும் ஃபேன்ஸ் இருப்பாங்க, இஸ்லாமிலையும் ஃபேன்ஸ் இருப்பாங்க, கிறிஸ்தவர்களையும் ஃபேன்ஸ் இருப்பாங்க. அப்போ சினிமாவில் தான் ஒருத்தர் ஒரு நடிகர் ஜெயிட்டாருன்னா அவர் எந்த மதமும் பார்க்கறதில்ல. அவர் நடிப்பு பிடிச்சிருக்கா, நாம் எந்த மதம் வந்தாலும் ரசிப்போம். ஹிந்தி ஃபீல்டில் இன்னைக்கு உச்சத்தில் இருக்குது அமீர் கான், சல்மான் கான், எல்லாம் கான் பயணம் தெரிஞ்சு வச்ச விஷயம். ஆனால் எல்லா மதத்திலும் அவருக்கு இன்னைக்கு ஃபேன்ஸ், எல்லா மதத்திலும் ஃபேன்ஸ் இருந்தால் தான் அவங்க சூப்பர் ஸ்டார் இருக்க முடியும். அப்போ இன்னைக்கு இந்தியில் நிறைய இஸ்லாமியர்கள் நடிகர் தான் உச்சத்தில் இருக்காங்க. அப்போ எல்லா மதத்திலும் ரசிக்கிறதுனால தான் உச்சத்தில் இருக்காங்க. இங்கே தமிழில் அப்படித்தான் ஜாதி இருக்காது, மத வேறுபாடு இருக்காது. திறமை யார்கிட்ட இருக்கோ அவனை அந்த சினிமா கொண்டாடும், என் மதம் பார்க்க. ஜெயபலி புதுசாக இருந்தாலும் இந்த டைட்டில் ரொம்ப நாளாச்சு. ஒன்றே குலம் ஒருவனே தேவங்கிற வார்த்தையை கேட்டு ரொம்ப நாளாச்சு. எம்மதும் சம்மதம் சூழ் கேட்டு அந்த வார்த்தை கேட்டு ரொம்ப காலமாச்சு. நிறைய படம் வருது. ஒரு சாமி படம் நினைச்சு உள்ள போனா அவன் சாமி கிண்டல் பண்றான், டைட்டில் வச்சுறாங்க சாமி படம் மாதிரி. உள்ள போனா தெய்வத்தை கிண்டல் பண்றதா இருக்கு. அதை தெய்வத்தை கிண்டல் பண்ணி நீ சம்பாதிச்சு என்னத்தை புண்ணியம். ஆனால் இந்த ராம் அப்துல்லா ஆண்டனி டைட்டில் எனக்கு பிடிச்சது, ட்ரெய்லர் எனக்கு பிடிச்சிருக்கு. இயக்குனரோட திறமை ரொம்ப வெளிப்பட்டுருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். தொடர்ந்து புடிசவர்கள் நீங்கள் தொடர்ந்து படம் பண்ணணும் சார். தொடர்ந்து புதிய படம் கொடுங்க. இந்த 3 சிறுவர்கள் சொல்லக்கூடாது, அவங்க ஒரு அடல்ட் ஏஜில் இருக்காங்க, ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்க. ஏன்னா செல்வராகவன் சார் படத்துக்கு அப்புறம் நான் ஒரு நார்த் மெட்ராஸ் வெற்றிமாறன் சாருக்கு அப்புறம் ஜெயவேல் சார் இந்த பசங்களை ரொம்ப நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தில் ஒரு கெஸ்ட் ரோலாக இல்லை மெயினாக லீட் ரோலாக தெரியல. ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் ரொம்ப கிறிஸ்பாக இருக்குது ட்ரெய்லர். எஸ்எஸ்சி சொன்ன மாதிரி சார் சொன்ன மாதிரி ஒரு ட்ரெய்லர் தான் நம்மளுக்கு புல் பண்ணோம் உள்ள.
இந்த படத்தில் அவ்வளோ சிறப்பாக இருக்குது. கேமராமேன் ஒர்க் விஜய் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காங்க. சாங், கோரியோகிராஃபர், ஸ்டன் மாஸ்டர் எல்லாருமே அவங்களால என்ன பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அது பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. முக்கியமாக நம்ம கலை போராளி சௌந்தர் ஒரு போராட்டத்துக்காக ஒரு மனுஷன் தன்னை எப்படியெல்லாம் தயார்படுத்தி உழைச்சி இப்போ கூட ரொம்ப முடியல ஓஆர்எஸ் குடிச்சிக்கிட்டு ஸ்டேஜுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு சௌந்தர் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு பெரிய நிலைக்கு நீங்கள் வருவீங்க. எடுத்துகிட்டு போவோம். இண்டஸ்ட்ரி இருக்கிற நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. எஸ்பெஷலி ப்ரொடியூசர் கவுன்சில் ப்ளஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொடியூசர் யாருமே ப்ரொடியூசருக்கு இன்வெஸ்ட் பண்ண ஆள் இல்லைங்க. ஒரு நல்ல கதைகளோடு இருக்கிற டைரக்டர்ஸுக்கு இப்போ கிடைக்கிற சான்ஸை பயன்படுத்தி ஒரு வெற்றியான படத்தை கொடுக்கணும். ஏன்னா இப்போ நம்ம ஒரு ராங்கான ஸ்பேஸில் இருக்கோம். ஓடிடி பிஸ்னஸ் இல்லை, ஹிந்தி செத்துருச்சு, டிஜிட்டல் சுத்தமாக போயிடுச்சு. இப்போ அவங்க மோனோபோலியாக நம்மளை அட்டாக் பண்ணுற நிலைமையில் இருக்கோம். பட் இதெல்லாம் ஒரு 1 இயரில் சரியாயிடும் நம்புகிறேன். ஆனால் வந்தாகட்டும் ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல படங்கள் கண்டிப்பாக ஆடியன்ஸ் பார்க்குறாங்க. அதே மாதிரி இந்த படமும் நல்ல படமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். நல்லபடியாக தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் அதை கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம ப்ரொடியூசர் சார் நான் பேசவே தெரியாதுன்னு சொன்னார். ரொம்ப அழகாக பேசினாங்க. எனக்கு வணக்கம் எல்லாரும் வந்திருக்கு. என்னுடைய குடும்ப நண்பர்கள், பத்திரிகை மீடியா நண்பர்கள் அனைவருக்குமே வணக்கம். இது ராம் அப்துல்லா ஆண்டனி என்னோட படம் மாதிரி தான். ஆக்சுவலாக என்ன எப்படி எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இந்த படத்துக்கும் உங்களுக்கு சப்போர்ட் தேவைன்றது தான் என்னுடைய ஆசை. இந்த படம் ஆரம்பத்துலேருந்தே எனக்கு தெரியும் சில விஷயங்கள் பிரச்சனை நடந்தது. பட் அதை மீறி இந்த படம் இன்னைக்கு வந்திருக்கு. இந்த படம் இந்த ஸ்டேஜில் நிற்குதுன்னா ஒரே ஒரு மனிதர் தான் காரணம். அவர் கிளமன் சுரேஷ் ப்ரொடியூசர் சார். அவர் மட்டும்தான் காரணம். நான் அதுக்கு ஒரு 2 நிமிஷம் பேசிக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி டைரக்டர் ஜெயவேல் நான் ரொம்ப பாராட்டுறேன். மிக சூப்பராக இருக்குது ட்ரெய்லர். எக்ஸலண்ட்டாக இருந்தது ட்ரெய்லர். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு பார்த்த ஃபுட்டேஜில் கொஞ்சம் பார்த்தேன். பட் இந்த ட்ரெய்லர் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. மேக்கிங்கே ரொம்ப செவனாக இருக்குது. என்னுடைய டிஓபி எல்கே விஜய் கிட்டத்தட்ட என்னுடைய முதல் கசுரோஜா படத்துலாம் அசிஸ்டன்ட் டிஓபியாக இருந்தார். ஸோ நிறைய என்னுடைய படங்கள் ஷார்ட் ஃபிலிம்லாம் அவர் தான் என்னோட டிஓபி. ஸோ அது மாதிரி ஒரு டிஓபி அவர் நல்லா பண்ணியிருக்கார். மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது, எடிட்டிங் நல்லா இருக்குது. ஒரு படமே சொன்ன மாதிரி பெரிய படமாக தெரியுது இந்த படம் ராம் அப்துல்லா ஆண்டனி. அதே மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே 3 பேர் அந்த பசங்க. ஸோ ரொம்ப பிரமாதமாக இருக்குது அவருடைய பெர்ஃபார்மன்ஸும். குறிப்பாக என்னுடைய அன்பு தம்பி என்னுடைய நண்பர் சௌந்தர் நல்லதுலேயும் இருப்பான், கெட்டதுலேயும் இருப்பான், எல்லாத்துலேயுமே இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதம் உள்ள ஒரு மனிதர்னா சௌந்தர் நான் சொல்லுவேன். ஏன்னா அவன் எப்பயுமே அப்படிதான். எந்த விதமாக இருந்தாலும் சரி, எங்கேயா இருந்தாலும் யார் என்ன கூப்பிட்றாலும் ஒருத்தருக்கு ஹெல்ப்பு, ஒருத்தருக்கு எந்த விஷயம்னா எதையுமே எதிர்பார்க்காம பண்ணுற ஒரு சௌந்தர் இந்த படத்தில் ஸ்டார் கேஸ்ட் சுரேஷ் சார் சொல்லும்போது சார் பெஸ்ட்டு சாய்ஸ் சார் சௌந்தர் போடுங்கன்னு சொன்னேன். ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் சௌந்தர் இருக்கிறது. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த படம் நல்லா வந்திருக்கு. ஒரு படம் நல்லா வரும்போது பத்திரிகை மீடியா எப்பயுமே சப்போர்ட் பண்ணும் சார். அதை பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்லை. இல்லை சினிமா இருக்க சூழ்நிலையில் இந்த படம் எங்கேயோ ஒரு மாதிரி ஒரு நிலைமையை போனாலும் சுரேஷ் சார்ன்ற ஒருத்தர் நல்ல மனிதர், இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை நான் சினிமகலமாக பார்க்கவே இல்லைங்க. அதான் உண்மை. சினிமகலமாக இந்த மாதிரி ஒரு நல்ல மனசுள்ள மனிதர், அதாவது அவருக்கு நிறைய தொழில் இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் இருந்தாலுமே சினிமாவை அவ்வளோ நேசிச்சு இந்த படம் மிக மிக மிகமா முக்கியமா ஒரு டைரக்டரை நம்பி அந்த படத்தை இன்னைக்கு எடுத்து சார் இல்லை சார் இது வந்துடும் சார் அப்படின்னு யாருமே நம்ப மாட்டாங்க. ஆனா அவர் ஒரு கட்டத்துல இந்த டைரக்டரையே தூக்குற மாதிரிலாம் ஒரு நிலைமை வந்ததுக்கு அப்புறமா கூட சுரேஷ் சார் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணார். ஜெயவேல் எங்க இருக்கார் ஜெயவேல்? ஸோ அவர் சுரேஷ் சார் அவர் என்ன சொன்னாங்க சார், டேரக்டரோட லைஃப், டேரக்டரோட வாழ்க்கை சார், விட்டுறக்கூடாது சார், டேரக்டரோட லைஃப் சார் இது அப்படின்னு சொல்லி அந்த டேரக்டர் தான் வேணும் சார், அவர் வச்சு பண்ணுறேன்னு சொன்ன ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர். நீங்கள் அம்மா அப்பாவுக்கு அப்புறம் நீங்கள் சுரேஷ் சார் தான் நீங்கள் என்றைக்குமே ரெஸ்பெக்ட் பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர். அவர் கண்டிப்பாக நிறைய படம் எடுப்பாருங்க, அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. இன்ஃபேக்ட் எனக்கு உங்கள் படத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு சம்பளம் கூட வேணும் சார். அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் அவர் நீங்கள் அந்த படம் லாபம் வரும்போது நீங்கள் கொடுங்க சார். நிச்சயமாக அடுத்த நான் நிறைய படங்கள் ஒரு 3 படம் கமிட் பண்ணுறதுல இந்த சுரேஷ் சாருக்கு நான் அடுத்த படம் பண்ணுறேன், கன்ஃபார்மாக ஒரு படம் பண்ணுறேன்றது தான் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். நிச்சயமாக ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாருக்கும் பத்திரிகை மீடியா நான் சொல்கிறது என்னென்னா, ஒவ்வொரு படமும் நீங்கள் அவ்வளோ என்கரேஜ் பண்ணுறீங்க. எல்லாமே சக்ஸஸ் உங்கள் கையில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இப்போ தேட்டராக மாறிடுச்சு.
தேட்டர் வந்து அதுக்கப்புறமா தான் அந்த தேட்டர் நல்லா ஓடினதுக்கு அப்புறமா தான் ஓடிடிகள் வராங்க, டிஜிட்டல்ஸ் வராங்க, எல்லாருமே வராங்க. அதுவே வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது, எல்லாமே இருக்குது சார். கரெக்டான ரிலீஸ்க்கு மட்டும் நம்ம வந்து உட்காந்து போராடுவோம் சார். இங்கே பேரண்ட்ஸ் இருக்காங்க, எல்லா டேரக்டர்ஸ் இருக்காங்க. இதை வந்து கரெக்டாக அந்த ரிலீஸ் வந்து கரெக்டாக சார். ஏன்னா ஒவ்வொரு படங்களும் வந்து தேட்டர் கிடைக்கும் போது எனக்கு இந்த படத்துக்கு ஒரு பெரிய லேபிள் தேவைப்படுது சார். அந்த லேபிள் அந்த மேடையில் உள்ளவங்க எல்லாரும் இருக்கணுன்றது எனக்கு ஆசை சார். ஒரு லேபிள் தேவைப்படுது, எந்த இடத்துலையுமே ஒரு தேட்டர் கூட தேவைப்படுது. ஓகே, இவங்க ப்ரெசன்ஸ், அந்த ப்ரெசன்ஸ் தேவைப்படுது. பட் சில பேர் இந்த இண்டஸ்ட்ரியில் என்னவா இருக்காங்கன்னா, எல்லாருமே வந்து ஒரு லேபிள் வேணுன்றதுக்காக வந்து அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நல்ல படங்களை மதிக்கிறதே கிடையாது. அவங்க கான்சென்ட்ரேட் பண்றதே கிடையாது. ஒரு நல்ல கண்டென்ட்டை கொடுத்தா நீங்க எவ்வளவு பணம் தருவீங்கன்னு அவங்க படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு, படமும் நம்ம எடுத்து படத்தை ரிலீஸ் பண்றதுக்கும் ஒருத்தங்கிட்ட காசு கொடுத்து அந்த நிலைமை சினிமாவில் வரவே கூடாது. தெளிவா இருந்தார். இந்த படம் நான் எடுக்கிறேன், இந்த பசங்களுக்கு நான் லைஃப் கொடுக்குறேன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொடியூசர் சொல்லி சார். அவருக்காக மட்டுமே இந்த விழாவுக்கு வந்து நான் வந்திருக்கேன். இனிமேலும் அவருக்காக நான் எப்பயுமே இருப்பேன். நிச்சயமா பத்திரிகை மீடியா வந்து என் படங்களுக்கு எல்லா படங்களும் எப்படி சப்போர்ட் பண்ணுவீங்களோ, நல்ல படங்கள் நீங்க ஆட்டோமேட்டிக்கா சப்போர்ட் பண்ணுவீங்க. இந்த படத்துக்கு நீங்க மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கணும்ன்றது எனக்கு ஆசை. நிச்சயமா ஒரு மாதிரி இந்த படம் வந்து ஜெயிச்சா எல்லாருக்கும் லைஃப். தேங்க்யூ, நன்றி. நிச்சயமா எல்லாருமே கண்டிப்பா இந்த படம் ஜெயிக்கும் சார். சுரேஷ் சார், உங்க நல்ல மனசுக்கு எப்பயும் நல்லா இருப்பீங்க சார். தேங்க்யூ சார். ராம் அப்துல்லா ஆண்டனி. ஃபர்ஸ்ட் இந்த டைட்டிலே வந்து ஒரு சமத்துவமும் சமாதானமும் பேசுது. இந்த டைட்டிலுக்காகவே முதல்ல வந்து இயக்குனருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். செகண்ட் வந்து இயக்குனர் ஜெயமி அவருக்கு வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்களும், முதல் பட இயக்குனர் என்ற முறையில் ஒரு பெரிய வரவேற்பும். உங்களை வந்து தமிழ் சினிமா அன்போடு வரவேற்கிறது. ரெண்டாவது, எல்லா படையிலும் நான் சொல்கிறது தான், முதல் பட இயக்குனருக்கு வாய்ப்பு கொடுக்குற தயாரிப்பாளருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அது வந்து சின்ன விஷயம் கிடையாது. இந்த படம் என்ன ஆகுது, நாளைக்கு வியாபாரமாக என்ன ஆக போகுது, வெற்றியாக என்ன எந்த அளவுக்கு போக போகுது, போட்ட பணம் வருமா வராதா, இதுக்கு எந்ததுக்குமே பதில் இல்லாத ஒரே இடம் வந்து ஒரு புதுமுக இயக்குனர் அறிமுகப்படுத்துகிற பாயிண்ட் தான். அதில் வந்து ஒரு இயக்குனர் வந்து ஒரு தயாரிப்பாளர் வந்து துணிஞ்சு வர்றாருன்னா அவர் வந்து அந்த இயக்குனருக்கு இன்னொரு அப்பா. ஸோ தயாரிப்பாளருக்கு ஒரு பெரிய நன்றி. அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் பேசும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து ஃபர்ஸ்ட் நிறைய நெகட்டிவ் தான் நிறைய இருக்கு. ஒரு படம் ஆரம்பிக்க போறோம்னா அந்த படத்துக்கு வந்து நம்பிக்கை கொடுத்து பேசுறதுக்கு இங்க ஆட்களே கிடையாது. ஒரு சரியான ஒரு இசை இந்த 3 டெக்னீஷியன் வந்து ஒரு டைரக்டர் கிடைச்சிட்டாரு, அது நிச்சயமா ஒரு வெற்றி படம் தான். இந்த படம் அந்த நம்பிக்கையை வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போதே கொடுத்துருச்சு. சில புதுமுகங்கள் நடிச்சிருக்க படங்கள் பார்க்கும்போது, அறிமுக படங்கள் பார்க்கும்போது நமக்கு வந்து நல்லா இருக்குன்னு தோணும். ஆனா நம்ம வந்து பேசுவோம், ஒரு மேடைக்காக பேசுவோம். நிச்சயமா படம் சூப்பரா இருக்குங்க, நல்லா இருக்குங்க, அந்த படம் ஓடி இருக்க, நல்லா இருக்கு, வாழ்த்துக்கள் அப்படின்லாம் சொல்லுவோம். ஒரு சில படங்கள் மட்டும்தான் உண்மையாவே நமக்கு பார்க்கும்போது இந்த படம் நிச்சயமா ஹிட்டுப்பா, நிச்சயமா கொண்டாடுவாங்கப்பான்னு தோணும். அப்படி